வணக்கம். நான் உங்கள் தமிழ் சர்வைவர். ஸோ என்னடா புதுசாக டென்ட்டுக்குள்ளே பேசாமல் வெளியில் பேசுகிற அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்களா? இங்கே பெட்ரோல் பங்கில் ஒரு இடத்துல எனக்கு ரூம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ ஓகே, எனிவேஸ் இப்போது இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, 270வது நாள்லேருந்து 280வது நாள் வரைக்கும் என்னென்ன நடந்துன்றதை தான் அந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. சேம் நான் அஸ்ஸாம் முடிச்சுட்டு அந்த காண்டாமுறையெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அருணாச்சல் பிரதேஷ் உள்ள ஆன்லேருந்து உள்ள இன்னர் லைன் பெர்மிட்லாம் வாங்கிட்டு என்ட்ரன் ஆனதுலேருந்து ஃபுல்லாக நீங்கள் பார்க்க போகிறீங்க. அந்த 10 நாள் என்னென்ன நடந்துச்சுன்றதை பார்க்க போகிறீங்க. சேம் இந்த 10 நாளை நான் 2 பார்ட்டாக போட போகிறேன். ஏன்னா அருணாச்சல் பிரதேஷில் எடுத்த வீடியோ டியூரேஷன்றது ரொம்ப 2.5 மணி நேரம் பக்கத்தில் போயிருக்கு. ஸோ அதனால் இந்த நான் 2 பார்ட்டாக போடுறேன். ஸோ அதான் இன்னர் லைன் பெர்மிட் வாங்கிட்டு 3 நாள் ஃபஸ்ட்டு கொடுத்தாங்க. ஸோ அந்த இன்னர் லைன் பெர்மிட் வாங்கிட்டு என்ன பண்ணேன் அப்படின்றதையும், சேம் அதுக்கப்புறம் ஒரு பொண்ணு என்னை அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அந்த மாதிரி அவங்களோட அருணாச்சல் பிரதேஷோட அந்த கலாச்சாரம் என்ன, சேம் அந்த பொண்ணும் ட்ரைப் பீப்புள் அந்த மாதிரி தான். அவங்களும் வ்ளாகர் தான், அந்த சிஸ்டரும். ஸோ அதனால் கூட்டிகிட்டு போயிட்டு எனக்கு அவங்களோட கலாச்சாரம், சேம் அவங்க மியூசியம், இந்த ஃபெஸ்டிவல் சைடு, ஸோ அதெல்லாம் என்னை கூட்டிகிட்டு போய் காமிச்சிச்சு. ஸோ அது பொண்ணுன்னு சொல்கிறதா அக்கான்னு சொல்கிறதா எப்படின்னு சொல்கிறேன், நான் அக்கான்னு சொல்லிகிட்டே பழகிட்டேன், சிஸ்டர்ஸ்ன்னு சொல்லிவிட்டு. ஸோ அங்கே அந்த அக்கா வீட்டுக்கே போனேன். அவங்க ஃபேமிலியே வ்ளாகர் ஃபேமிலின்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க, பாருங்கள். ஸோ சேம் அங்கே கிளம்பியாச்சு, தூங்கி எந்திரிச்சிட்டு இப்போ தான் கிளம்புறேன். 271வது நாள். ஸோ ட்ரோன் ஸ்டார்லாம் பார்த்துருப்பீங்க, நல்லா இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போது இன்றைக்கி அப்படியே கிளம்பலான்னு பார்க்கும்போது 2 ப்ரோஸ் இங்கே பெட்ரோல் பங்கில் இருக்கிற ப்ரோஸ் எனக்கு சப்பாத்தி கொடுத்தாங்க. சேம் இந்த ப்ரோ என்ன பண்ணியிருக்காருன்னா, சப்பாத்தியோடு சேர்த்து எனக்கு இது மட்டன், வாட் இஸ் த கோட் மீட், அது கோட் மீட்டோட ஒரு ரசம் மாதிரி ஒன்று போட்டு கொடுத்தாரு. அது என்ன சொல்கிறது, நம்ம ஊரில் பண்ணுவாங்கள்ல, அது என்னங்க சொல்கிறது, ஒரு மட்டன் சுக்கா மாதிரி ஒரு சூப்பராக பண்ணியிருந்தார். அது சப்பாத்தியோடு சேர்ந்து சாப்பிடும்போது செம்மையாக இருந்துச்சு. ஸோ தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ். ஸோ சாப்பிட்டுட்டேன், ரொம்ப நாள் கழிச்சு மட்டன் சாப்பிட்டேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப டேஸ்ட்டாகவும் பண்ணியிருந்தார். சேம் இங்கே தான் குளித்தேன். இங்கே குளிச்சுட்டு இங்கே ட்ரெஸ் எல்லாம் காய போட்டிருக்கேன். ஸோ எல்லாமே ரெடி, இது காஞ்ச உடனே கிளம்ப வேண்டியதான், எல்லாமே மடிச்சுட்டு கிளம்ப வேண்டியதான். டென்ட்டெல்லாம் எடுத்து ரெடியாக வச்சாச்சு, இனிமேல் காஞ்ச உடனே கிளம்ப வேண்டியதான். ஸோ இந்த பெட்ரோல் பங்கில் தான் தூங்கியிருந்தேன். நான் ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணலான் இருந்தேன், பாருங்கள். என்னென்னா இங்கே தான் டென்ட் போட்டிருந்தேன். இங்கே டென்ட் போட்டுட்டு இங்கே பக்கத்தில் பாத்ரூம் இருக்குல்ல, ஒரு 3 மணி இருக்குங்க, நைட்டு 4 மணி இருக்கும். என்ன ஆச்சுன்னா ஃபுல்லாக டென்ட்டு மேலே தனித்தனியாக இருந்துச்சா, எனக்கு 1 பாத்ரூமும் அந்த டாய்லெட்டும் அர்ஜெண்ட்டாக இருந்துச்சு, தாங்க முடியல. சரின்ட்டு எந்திரிச்சு பார்த்தா ஃபுல்லாக யாருமே இல்லை, சுற்றி யாருமே இல்லை. சரின்ட்டு உள்ளே போயிட்டு பாத்ரூம் போயிட்டு திரும்ப வர்றேன், டக்குன்னு ஏதோ டக்குன்னு லைட் வந்துச்சு. என்னென்னு பார்த்தா இது ஆட்டோமேட்டிக் லைட்டுன்னு நினைக்கிறேன். பயந்துட்டேன் டக்குன்னு உள்ளே போயிட்டு உள்ளேருந்து எந்திரிச்சு வரும்போது லைட் வந்துச்சு. வெளியே திரும்ப போயிட்டு வந்துட்டு திரும்ப உள்ளே போகும்போது லைட் வந்துச்சு. நான் பயந்துட்டேன், என்னடா எனக்கு மட்டும் தனியாக அடிக்குது, யாருமே இல்லை சுற்றி. அதான் என்னடா சுற்றி யாருமே இல்லையே, எனக்கு மட்டும் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி பயந்துக்கிட்டே தான் தூங்கியிருந்தேன் எனக்கு நைட்டு. சார்ஜ் ஏற்றியாச்சு, அப்படியே வாங்க கிளம்பும். பையா வெரி தேங்க்ஸ், தேங்க்யூ ஸோ மச். அப்படியே வாங்க கிளம்பும். தேங்க்யூ பையா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் அலோவிங் தட் டென்ட். தேங்க்யூ. இப்போ நீங்கள் பார்க்குறீங்கள, இந்த மலை தான் இந்த அருணாச்சல பிரதேஷ் எல்லையோட ஸ்டார்டிங். இந்த பக்கம் பூரா அஸ்ஸாம், அந்த பக்கம் தாண்டினா அருணாச்சல பிரதேஷ். சேம் இந்த ஹோட்டலுக்கு வந்தேன், ப்ரோ பார்த்தேன். இங்கே தான் நெட்வொர்க் ஸ்பீடாக கிடைக்கிதுன்னு சொல்லிவிட்டு இங்கே தான் வீடியோ அப்லோட் பண்ணேன். ஸோ அப்படியே வாங்க, அப்படியே போயிட்டே இருக்கலாம். ஓகே ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச்.
மணி 6ங்க, எப்படி இருக்கு பாருங்க. இந்த வழியாக தான் போகணும். 7 கிலோமீட்டரோ 8 கிலோமீட்டர் இருக்குன்னாரு. 8 கிலோமீட்டர் தாண்டி ஒரு பெட்ரோல் பங்க் இருக்குது. அங்கே போனீங்கன்னா நீங்கள் ஸ்டே பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொன்னார். வாங்க போகலாம். சேம் வந்து ஒரு டாக்ஸி டிரைவர் வந்து எனக்கு லிஃப்ட் கொடுக்குறாரு. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப இருட்டாயிருக்கு. குட் மார்னிங்க. 272வது நாள். கரெக்டாக வந்து இங்கே தான் டென்ட் போட்டிருந்தேன். ஸோ மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துட்டாங்க, மத்தியானம் சாப்பாடும் கொடுத்துட்டாங்க. இப்போ 12 மணி மத்தியானம் சாப்பாடும் கொடுத்துட்டாங்க. நேற்று நைட்டும் சாப்பாடு கொடுத்தாங்க. ஸோ அப்படியே வாங்க கிளம்பலாம். இன்றைக்கி எங்கே போக போகிறோம்னா அருணாச்சல பிரதேஷ் இந்த பார்டருக்கு தான் போக போகிறோம். இந்த மலை பக்கத்தில் வந்துட்டோம். கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் பக்கத்தில் வந்துட்டேன். வீடியோலாம் அப்லோட் பண்ணி முடிச்சாச்சு. எல்லா வேலையும் முடிச்சாச்சு. இப்போ நேரம் வந்து அந்த பார்டருக்கு போகிற வேலை மட்டும்தான். ஸோ இங்கேருந்து கரெக்டாக வந்து 40 கிலோமீட்டர் இருக்குது. வாங்கலாம். ஸ்ட்ரைட்டாக போக வேண்டியதான். 40 கிலோமீட்டர். ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சுங்க. என்னன்றத பக்கத்தில் ஒரு பெட்ரோல் பங்க் இருக்குது, அங்கே போய் சொல்கிறேன். வந்துட்டேங்க பெட்ரோல் பங்கு. என்னென்னாங்க, இப்போது இந்த இது டைம் லைன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கூகுள் மேப்பில் வந்து டைம் லைன்ற மாதிரி இருக்கும். அந்த டைம் லைன் என்னென்னா, இதுக்கு முன்னாடி நான் வந்து தமிழ்நாடு, கேரளா இதெல்லாம் முடிக்கும்போது நான் ஒரு ஷார்ட்ஸ் மாதிரி போட்டிருப்பேன். இந்த இதெல்லாம் தமிழ்நாடு, கேரளாலாம் முடிக்கும்போது நான் ஒரு ஷார்ட்ஸ் மாதிரி போட்டிருப்பேன். என்னென்னா, இந்த டைம் லைன் காமிக்கிறக்காண்டி நான் எங்கெங்கே போயிருந்தேன். தமிழ்நாட்டில் இந்த தமிழ்நாடு வந்து 40 நாள் முடித்தேன்னு நினைக்கிறேன். கேரளா 30 நாள் முடித்தேன் கரெக்டாக. ஸோ அந்த நாள்லாம் வந்து நான் எங்கெங்கே போயிருந்தேன் அப்படின்றத அந்த டைம் லைன் மேப் வந்து காமிக்கும். சரின்ட்டு அதை ஒரு ஷார்ட்ஸாக எடுத்து போடுன்ட்டு என் சேனலில் பார்த்தீங்கன்னா அது ஷார்ட்ஸ் 2 ஷார்ட்ஸாக போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாடு ஒரு ஷார்ட்ஸு, கேரளா ஒரு ஷார்ட்ஸு, அப்படி அந்த மாதிரி போட்டிருப்பேன். இப்போ என்ன ஆயிருக்குன்னா, அப்படியே வந்துக்கிட்டு சரி ஓகே டைம் லைன் எங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், கன்னியாகுமரியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம்ல, ஸோ அதை பார்க்கலான்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா பாதி டைம்லைனா காணோம். எங்கேருந்துன்னா அந்த கன்னியாகுமரியிலேருந்து லடாக் வரைக்கும் முடிச்சதை ஃபுல்லாக காணோம். என்னடா அப்படின்னு பார்த்தா இந்த 90 நாள் வேலிடிட்டின்ற மாதிரி போட்டிருக்கு. நான் சைடில் வந்து இதில் போடுறேன், ஸ்க்ரீன்ஷாட் போடுறேன். 90 நாள் வந்து நீங்கள் வந்து நிறைய மாதம் போட்டுருந்துச்சு. 3 மாதம், 6 மாதம், 18 மாதம் எதுவோ சம்திங். நான் சைடில் போடுறேன். ஸோ அந்த டயத்துக்கு வரைக்கும் தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஆட்டோ டெலீட் ஆயிரும் அப்படின்ற மாதிரி போட்டுருந்துச்சு. அட பாவிங்களா, இவ்வளோ தூரம் வந்தது அப்போ வேஸ்ட்டா அப்படின்ற மாதிரி நினச்சேன். அதுக்கப்புறம் தான் யோசித்தேன், சரி ஓகே இது வந்து நம்ம இது இன்னொரு ஆப்ஷன் இருந்துச்சு. என்னென்னா அது ஆட்டோ டெலீட் ஆகாமல் பார்த்துக்கணுன்னா அதுக்கு இன்னொரு ஆப்ஷனில் போய் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோ டெலீட் ஆகாது அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு. நல்ல வேலையை இப்போ தான் பண்ணி வச்சேன். நான் இது எதுக்காக சொல்கிறேன்னா, நார்மலாக நம்மளை மாதிரி வந்து இது நார்மலாக இருக்கிறவங்களுக்கு அது யூஸாக இருக்காது. சேம் வந்து இந்த மாதிரி ட்ராவலர்ஸ்க்கு என்ன மாதிரி வந்து இந்தியா ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு, ஸோ அதெல்லாம் வந்து எது ப்ரூஃபாக நம்ம காமிப்போம்னா இந்த மாதிரி டைம் லைனை தான் வந்து நம்ம ப்ரூஃபாக காமிப்போம். இந்த மாதிரி எவ்வளோ தூரம் போயிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைன்னா நம்ம என்ன பண்ணலாம், ஆஃப்லைனில் இந்த மேப் இருக்குல்ல, அந்த மேப்பை வச்சு புள்ளி மாதிரி வச்சு எவ்வளோ தூரம் நம்ம ட்ராவல் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி ஆஃப்லைனில் காமிச்சிக்கலாம். பட் மேக்ஸிமம் வந்து ஆன்லைனில் காமிக்கிறது பெட்டர்னு நான் நினச்சேன். பார்த்தா பாதி காணோம். அது எப்படின்னு தெரிஞ்சால் யாராவது இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராச்சும் இந்த டெலீட்டான அந்த டைம் லைனை எப்படி எடுக்கிறதுன்னு தெரிஞ்சால் எனக்கு கீழே தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைன்னா நான் இன்றைக்கி பார்க்குறேன் எப்படி அதை வந்து திரும்ப ரெக்கார்ட் பண்ணி எடுக்கிறதுன்றத. அது என்னமோ சைடில் ஏதோ போட்டிருந்துச்சு, பேக்கப் பண்ண முடியாது, ஏன்னா என்கிரிப்டட் ஏதோ சம்திங் போட்டுருச்சு. அது எனக்கு டீட்டெயிலாக அவ்வளோ தெரில. இந்த வீடியோ பார்க்குறவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடிஞ்சால் ஹெல்ப் பண்ணுங்கள். இதை பற்றி நான் தனியாக கூட வீடியோ மேக் பண்ணி போடணும். இப்போ தான் நான் தெரிஞ்சிருக்கு. ஸோ அடுத்து நம்ம வேறு ஏதாவது ட்ராவலர்ஸ் கூட அந்த மாதிரி வந்து ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கலாம் இந்த டயத்தில் கூட. ஸோ அவங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி நான் தனியாக ஒரு வீடியோவும் மேக் பண்ணி போடுறேன். முடிஞ்சால் இன்றைக்கி மேக் பண்ணுறேன், இல்லைனா நாளைக்கு மேக் பண்ணுறேன். ஸோ இதான் உங்கள்கிட்ட சொல்லலான் இருந்தேன். ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இது சின்ன பிரச்சனை இல்லை, பெரிய பிரச்சனை.
என்னை பொறுத்த வரைக்கும் இது பெரிய பிரச்சனை தான். அது முன்னாடியே அந்த ஆப்ஷன் எனக்கு தெரியாமல் இருந்துச்சுன்னா, முன்னாடியே அந்த ஆப்ஷன் வந்து எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அதை பண்ணி வச்சுருப்பேன். பட் இப்போ தான் எனக்கு தெரியுது. ஏன்னா வந்து 270 நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா எடுத்து பார்ப்போம்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இப்படியே இருக்குது. இங்கே கன்னியாகுமரிலேருந்து கிளம்பி லடாக் முடித்து இந்த டெல்லி இந்த அக்டோபர் மாதம் வரைக்கும் காட்டுது. அதுக்கப்புறம் ஃபுல்லாக காட்ட மாட்டேங்குது. நான் உங்களுக்கு சைடில் போடுறேன். ஃபுல்லாக வந்து இன்ட்டு மார்க் மாதிரி போட்டிருக்கு. எப்படி எடுக்கிறதுன்றது தெரில. கொஞ்சம் முடிஞ்சால் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். பெரிய உதவியாக இருக்கும். இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராச்சும் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் பார்த்து அதை ஹெல்ப் பண்ணுங்கள், சரிங்களா? என்னென்னா தலை திடீர்னு சுற்ற ஆரம்பிச்சிருச்சு, தலை வலிக்கவும் ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னு தெரில, எவ்வளோ வெயில் அடிக்குது அதனாலயான்னு தெரில. ஸோ நடக்கவும் முடியல, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் போல் இருக்குது. ஸோ என்ன பண்ணுறேன், இன்றைக்கி மட்டும் இந்த பெட்ரோல் பங்கில் டென்ட் போட்டு தங்கிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு தூங்கி எழுந்திரிச்சிட்டு இன்னொரு விஷயம் பண்ணலான் இருக்கேன். டென்ட்டையும் பேக்கையும் என்னென்ன துவைக்கணுமோ துவைச்சி நல்லா க்ளீனாக இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிளம்பலான் இருக்கேன். ஏன்னா வந்து உடம்பு கொஞ்சம் சரியில்லாத மாதிரி ஆகுது. அப்படியே இந்த ரெஸ்ட் எடுக்கிற டயத்துலேயும் நம்ம வந்து துவைக்கிறதெல்லாம் துவைச்சிட்டு ரெடி பண்ணிட்டு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக கிளம்புனோம்னா கரெக்டாக இருக்குன்னு பார்க்குறேன். ஏன்னா வந்து இனிமேல் அருணாச்சல் பிரதேஷ் உள்ளே போனோம்னா பக்கத்தில் தான் இருக்குது பார்டரு. உள்ளே போனோம்னா அதுக்கப்புறம் இந்த தண்ணி கரெக்டாக வந்து பெட்ரோல் பங்கு எல்லாமே இருக்குமான்றது தெரில. ஸோ அதனால தான் முன்னாடியே இந்த சோப் பவுடர்லாம் வாங்கி வச்சிட்டேன். தலை வலிக்குது, இதுதான் இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன், சரிங்களா? நாளைக்கு பார்ப்போம். இது ரெடி பண்ணிவிட்டு தூங்கிட்டு ட்ரெஸ் எல்லாம் துவைச்சிட்டு காய போட்டு அதுக்கப்புறம் நான் நாளைக்கு காலையில் வீடியோ எடுக்கிறேன், சரிங்களா? குட் மார்னிங். 273வது நாள் எந்திரிச்சிட்டேன். இங்கே பக்கத்துலேயே வந்து துவைக்கிற மாதிரி எல்லா ஆப்ஷனும் இங்கே இருக்குது இந்த பெட்ரோல் பங்கில். ஸோ அதனால் வந்து நேற்று சொன்ன மாதிரி ஃபுல்லாக எல்லாத்தையும் துவைச்சிட்டேன். எல்லாத்தையும் உங்களுக்கு காமிக்கிறேன். எது துவைச்சிருக்கேன்றதை எல்லாமே உங்களுக்கு காமிக்கிறேன். A to Z எல்லாமே துவைச்சிட்டேன். பார்த்தீங்கன்னா டென்ட்டு ரெண்டுமே துவைச்சிட்டேன். ஹேட்டு க்ளவுஸ் வரைக்கும் ஷூ வரைக்கும் மேக்ஸிமம் எல்லாமே துவைச்சிட்டேன். இந்த இது ட்ரெஸ்ஸு என்னென்ன ட்ரெஸ் இருக்கோ எல்லாமே துவைச்சிட்டேன். இன்க்ளூடு இது வரைக்கும் எல்லாமே துவைச்சி பேக்கையும் துவைச்சி முடிச்சிட்டேன் ஒரு வழியாக. ஒரு வழியாக இப்போ கொஞ்சம் அப்பாடான் இருக்குது. எல்லாமே துவைச்சாச்சு. ஃப்ரெஷ்ஷாக அருணாச்சல் பிரதேஷ் உள்ளே போகிறோம் நம்ம. ஸோ சேம் வந்து இன்றைக்கும் இந்த பெட்ரோல் பங்கில் தங்கிட்டு ஸோ நாளைக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டு அப்படியே கிளம்பலாம். கொஞ்சம் காய வேண்டி இருக்குது. ஸோ அதனால் இருட்டாயிருச்சு. டென்ட்டு போட்டு தங்க வேண்டியதான், தூங்க வேண்டியதான். இன்னும் காஞ்சிக்கிட்டு இருக்குங்க. அது ஈவினிங் டயத்தில் சில்லுன்னு ஆயிரும்னு சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணுறேன், இன்றைக்கி டென்ட்டு போட்டு தூங்கிட்டு எது முக்கியமானதாக இருக்கோ அது மட்டும் ஈரமாகாமல் எடுத்து வச்சுட்டு தூங்கிட்டு காலையில் எழுந்திரிச்சு கிளம்ப வேண்டியதான். சேம் வந்து இது நல்லா இருக்குது. பெட்ரோல் பங்கில் கொடுத்தாரு, இந்த ஓனர் கொடுத்தாரு. நல்லா இருக்குல்ல, கம்ஃபர்டபுளாக இருக்குது இன்றைக்கி தூங்குறதுக்கு. அது இன்னும் ஜர்க்கின் வந்து காயலை, அப்படியே தான் இருக்குது. அதனால் வந்து இது போட்டு தூங்கிட்டு நாளைக்கு காலையில் அந்த ஜர்க்கின் காஞ்சிருச்சுன்னா அப்படி எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியதான். சேம் இப்போ வந்து சாப்பிட்டு வந்துட்டேன். சிக்கன் ரைஸ் தான் சாப்பிட்டேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு இது இங்கே டென்ட்டு போட்டு தூங்கலான்னு பார்த்தா பிரதர் வந்து என்ன சொல்கிறார், இங்கே ஒர்க் பண்ணுற பிரதர் வந்து நம்ம திருப்பூரில் ஒர்க் பண்ணியிருக்காரு, கோயம்புத்தூர் திருப்பூர் அந்த பக்கம். அவர் என்ன சொல்கிறாரு, இங்கே இருக்கிறவங்க வந்து எல்லோரும் போயிட்டாங்க, கிளம்பி போயிட்டாங்க. இங்கே யாருமே இல்லை. பக்கத்துலேருந்து இங்கே பக்கத்தில் ரூம் இருக்குது, இங்கே வேணால் நீங்கள் தூங்கிக்கோங்க, நாளைக்கு நீங்கள் கிளம்பி போங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ப்ரோ தேங்க்யூ ஃபார் அலோவிங் திஸ். தூங்கிட்டு காலையில் கிளம்பி போக வேண்டியதான். இன்னும் காஞ்சிகிட்டு இருக்கு, மடித்து உள்ளே வைக்கணும். நைட் ஆனால் இன்னும் கொஞ்சம் சில்லுன்னு ஆனிச்சுன்னா ஃபுல்லாக திரும்ப ஈரமாயிரும். எல்லாமே திரும்ப எடுத்து வைக்கணும். எடுத்து வச்சுட்டு தூங்க வேண்டியதான். பார்ப்போம், நாளைக்கு பார்ப்போம். குட் நைட்டு. ஓகே, குட் நைட், நாளைக்கு பார்ப்போம். குட் மார்னிங். 274வது நாள் கிளம்ப வேண்டியதான். ஃபேஸ் வாஷ் மட்டும் பண்ணிட்டு அப்படியே கிளம்புறேன். ஃப்ரெஷ் ஆகிடுச்சு, பேக்கெல்லாம் ரெடி பண்ணியாச்சு, அப்படியே வாங்க கிளம்புவோம். எனிவேஸ் நம்ம வந்து ரெடி பண்ணியாச்சு, ரெடி பண்ணிவிட்டு அப்படியே கிளம்புறோம். தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ஃபார் அலோவிங் ஃபார் மை this face. This is my responsibility because you are my guest. Thank you so much. I don't expect that, but I intend to my wash all things and back out, and just now I'm going to that Arunachal Pradesh. Thank you so much for this. Yeah.
அப்படியே வாங்க கிளம்புவோம். சாருக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லியாச்சு. சேம் வந்து முன்னாடி 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது, அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிவிட்டு அப்படியே நம்ம கிளம்புவோம். சேம் வந்து பிரதர்ஸ் வந்து எனக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ ஃபார் அந்த டென்ட்டு துவைக்கிறதுக்கும் எல்லாத்துக்கும் 2 பிரதர்ஸும் ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ அப்படியே கிளம்ப வேண்டியதான். வாங்க இந்த பக்கம் தான் போகணும். 40 கிலோமீட்டர் இருக்குது. பிரதர் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே ஏதாவது வண்டி வந்துச்சுன்னா உங்களுக்கு 40 கிலோமீட்டர் ஏற்றி விட்றேன்றாரு. சரி ஓகே தேங்க்யூ. அப்படியே போயிட்டு நேராக 40 கிலோமீட்டர் ஸ்ட்ரைட்டாக போக வேண்டியதான். அருணாச்சல பிரதேஷ் பயணம் தொடங்கியது. காலையிலே திரும்ப லிஃப்ட் கிடச்சிருச்சு. நேராக பார்டருக்கு தான். தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ ஃபார் திஸ் லிஃப்ட். பார்டர் லைன் பெர்மிட் இங்கே தான் எடுக்கணும். சேம் இப்போ நீங்கள் பார்க்குறது தான் வந்து இன்னர் லைன் பெர்மிட்டோட ஃபார்ம், அந்த ஜெராக்ஸ். இதை நம்ம ஃபில்அப் பண்ணணுமா, ஃபில்அப் பண்ணிவிட்டு கொடுக்கணுமா. ஸோ இதோட வேலிடிட்டி டைம் வந்து 3 டேஸுன்றாங்க. லோக்கல் கைடன்ஸோடு வந்தோம்னா 15 நாள் அப்ரூவ் பண்ணுவாங்க. ஸோ ஓகே எனிவேஸ் வாங்க. இதோட பேமெண்ட் வந்து 50 ருபீஸ், ஜெராக்ஸுக்கு 10 ருபீஸ். ஓகே எல்லாமே முடிஞ்சு வாங்க கிளம்பலாம். ஒரு வழியாக அருணாச்சல பிரதேஷ் வந்துட்டோம், உள்ளே என்டர் ஆகிட்டோம், வாங்கலாம். ஸோ சேம் வந்து அங்கேருந்து இந்த பார்டர் வந்து கிராஸ் ஆனோடனே நான் இப்போ தான் சொல்லி முடித்தேன். அருணாச்சல பிரதேஷ் உள்ளே வந்துட்டோம்னு வந்தவொடனே எனக்கு பிரதர் வந்து லிஃப்ட் கொடுத்துருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் பிரதர். வாட்ஸ் யுவர் நேம் பிரதர்? ஊழிக். பிரதர் வந்து ட்ரக்கராக, சேம் வந்து ட்ராவலராக. இவர் ட்ராவல்னால் எனக்கும் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ சேம் வந்து இந்த காரெல்லாம் வந்து புதுசாக மாடிஃபை பண்ணி வச்சுருக்காரு, வீடு மாதிரிலாம் வச்சுருக்காரு. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஐ எம் ஃப்ரம் தமிழ்நாடு. Which part? I know that Chennai. Chennai, I have been there for I think 6 years. I was in Chennai. Oh. What is this? It's music. Oh, music system. Yeah, this is time, no? It is like சேம் வந்து பிரதர் வந்து பக்கத்தில் போயிருக்காரு. என்னென்னா இப்போது இந்த காரில் செம்மையாக இருக்குங்க. அந்த என்னென்னா ஒரு பண்ணியிருக்கிற விஷயம்லாம் சூப்பராக இருக்குது. நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே வர்றாரு. இவரும் சென்னையில் வந்து ஒர்க் பண்ணவர் தானா. நிறைய விஷயம் வந்து என்கிட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே இருந்தார். ஸோ இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க, எவ்வளோ இதெல்லாம் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொன்னார். சேம் வந்து இந்த டைம்லைன் தாங்க. எனக்கு இந்த டைம்லைன் எடுத்து காமிக்கலான்னு பார்த்தா இந்த டைம்லைன் ஃபுல்லாக வந்து இதாகிடுச்சு. பட் அதனால தான் வீடியோ எடுத்து காமிச்சேன். வீடியோ எடுத்து காமிச்சிட்டு இந்த மாதிரி வந்து ட்ராவல் பண்ணியிருக்கேன், வீடியோவில் பாருங்கள் அப்படின்னு சொன்னோன்னே வியந்துட்டார். என்ன ப்ரோ தனியாக அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க, பரவாயில்லையே அப்படின்றாரு. பார்ப்போம், அந்த டைம்லைன் மட்டும் எடுக்க முடிஞ்சால் எடுத்துருவேன். பேக்கப் எடுக்க முடிஞ்சால் ஃபஸ்ட்டு அந்த வேலையை தான் பார்க்கணும். அதுக்காக தனியாக வீடியோவும் போகணும். பார்ப்போம், முடிஞ்சால் பார்ப்போம். பாசிக்கார் தான் போகிறோமா, இவரும் பாசிக்கார் தான் போகிறாராம். சேம் வந்து அவர் கூடயே போயிட்டு அங்கே பக்கத்தில் பெட்ரோல் பங்க் போயிட்டு என்னென்னு பார்த்துட்டு அங்கேயே ஸ்டே பண்ணிவிட்டு மேக்ஸிமம் இந்த 3 நாள்லேயும் டக்குன்னு இந்த அருணாச்சலம் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கண்டென்ட் முடிச்சுட்டு வெளியே வந்துடுவோம் நாகலாம். சரிங்களா? ஓகே வாங்கலாம். all good. சேம் வந்து பிரதர் கூட நான் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது 2 பேர் வந்து தமிழ்நாட்டிலேருந்து எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் வந்து சொல்லி எனக்கு ஃபோன் பண்ணார். காலையிலேருந்து இந்த ஸ்பீக்கரில் போட்டு ஃபோன் பண்ணார். நான் வந்து 2 பேர்கிட்டையும் பேசினேன். ஒருத்தர் வந்து சும்மா நார்மலாக வந்து ஒர்க் பண்ணுறேன், அங்கேருந்து தமிழ்நாட்டில் ஒர்க் பண்ணுறேன், நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு காரியாப்பட்டின்னு நினைக்கிறேன். ஸோ அங்கேருந்து எனக்கு கால் பண்ணார், பேசணும், ஒரு நண்பர்கிட்ட பேசணும். ஸோ இன்னொருத்தர்கிட்ட கால் பண்ணேன். அவர் வந்து பெரிய டாக்டராக, அதுவும் மதுரையில் தான் இருக்காராம், ஐசிஎம்ஆரில் இருக்காராம். சரின்ட்டு அவர்கிட்ட நான் பேசினேன். அவர் வந்து என்னப்பா இவ்வளோ தூரம், அதுவும் வித்தவுட் மணியில் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுறது ரொம்ப கஷ்டப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர்கிட்ட பேசுனது எனக்கு பெரிய எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. இன்னொன்று வந்து எனக்கு வந்து
என்னடா ரொம்ப நாள் கழிச்சு, அதுவும் பிரதர் மூலியமாக, இவரும் கொஞ்சம் ஓரளவு தமிழ் பேசுகிறாரு. பிரதர் மூலியமாக எனக்கு 2 பேர்கிட்ட இவ்வளோ தூரம் நான் வந்து தமிழில் இப்போ பேசி ரொம்ப நாள் கழிச்சு பேசி, அதுவும் பெரிய டாக்டர்கிட்ட தமிழில் பேசி அப்பாடா அப்படின்ற மாதிரி இருக்குது. ஃபீலிங் வெரி 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 ஹாப்பி ப்ரோ. தேங்க்யூ ஃபார் திஸ். Found this in any other country, any other state in this in the country. ஸோ 2 வந்து சைடு இருக்கா அந்த அருணாச்சல் பிரதேஷில். ப்ரோ வந்து சொல்லிகிட்டே வந்தார் என்னென்னா, இப்போது நம்ம இருக்கிறது இந்த வீடெல்லாம் பார்க்குற இந்த காடு மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து ஈஸ்டர்ன் சைட் ஆஃப் அருணாச்சல் பிரதேஷ். சேம் வந்து வெஸ்டர்ன் சைட் ஆஃப் அருணாச்சல் பிரதேஷ் நம்ம இனிமேல் தான் போவாங்க. அங்கே ஃபுல்லாக ஐஸாக தான் இருக்குமா. ஸோ கிளைமேட்டை பொறுத்து சேஞ்ச் ஆகலான்னு சொல்கிறாரு. சேம் வந்து என்னென்னா, இங்கே 27 ட்ரைப்ஸ் இருக்காங்க. 27 என்ன சொல்கிறது, இந்த இனம் சொல்லுவாங்கள்ல, ட்ரைபல் இனம் வந்து 27 இனம் இருக்காங்க. சேம் வந்து சப் ட்ரைப்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, சப் இனம் அப்படின்னு சொல்லிட்டு. சப் இனம்ன்றது கிட்டத்தட்ட 100க்கு மேலே இருக்கும். ஸோ அவங்களெல்லாம் பார்ப்போம்னு நினைக்கிறேன். பார்ப்போம், முடிஞ்ச அளவுக்கு பார்ப்போம். பட் வந்து இங்கே இருக்கிற வீடெல்லாம் வந்து கொஞ்சம் ஹைட்டாக தான் கட்டியிருக்காங்க. அதே மாதிரி கீழே செடி, அதுக்கப்புறம் விவசாயம் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீட்டாக இருக்குது. என்ன சொல்கிறது, நீட்டாக இருக்குன்றதை விட ரொம்ப இயற்கையாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரியே இருக்குது. எல்லா இடமும் நல்லா வந்து ஒரு என்ன சொல்கிறது, எலிகள் கொஞ்சம் அப்படி சொல்லுவாங்கல்ல, இந்த இயற்கை எலி கொஞ்சம் இந்த மாதிரி தான் இருக்குது. அந்த பாருங்கள் வீடெல்லாம் தெரியுதா, வீடு இடம்லாம் வந்து இந்த மாதிரி நல்லா இருக்குது பார்க்க. சேம் வந்து இந்த வீட்டுக்குள்ளே போய் காட்டுறேன், முடிஞ்ச அளவுக்கு வீட்டுக்குள்ளே போய் காட்டுறேன். ஓகே ஓகே ஓகே. பிரதர் வந்து நம்மளுக்கு வந்து இப்போது லஞ்ச் வந்து கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி, வாங்கி கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. வாங்க போகலாம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஃபுட் சார். அண்ட் சேம் இப்போது சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்ப போகிறோம். ப்ரோவும் நானும் கிளம்பி நேராக பெட்ரோல் பங்கில் போய் இது இறக்கி விட்டாருன்னா அங்கே டென்ட் போட்டு நாங்கள் வேண்டியதான். You are using channel? Yeah, YouTube channel. YouTube channel is Tamil Survivor. Kamal? Tamil Survivor. Tamil Survivor. Yeah. Okay, nice to meet you. Your food is very good. And same காரு பாருங்களேன், ஜீப்பு செம்மையாக இருக்குல்ல. இங்கே தான் இதில் தான் வந்தேன். சரி வாங்க அப்படியே உள்ளே போய் உட்காரலாம். ஓகே. Sorry. ஓகே. அண்ட் ப்ரோ வந்து நம்மளை இது பெட்ரோல் பங்கில் ட்ராப் பண்ணிடுவாராம். அவரை வேறு சைட் போகிறாராம். ஸோ ஓகே, எனிவே நோ ப்ராப்ளம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஃபுட் அண்ட் லிஃப்ட். நேராக போயிட்டு டென்ட் போட்டுட்டு நான் உங்களுக்கு பேசுகிறேன். வெல்கம் டு பசிகாட். Okay bro, thank you so much. Okay, best wishes to your future endeavors. May you live long. Thank by you. walking along. Okay. வாங்க, இது பெட்ரோல் பங்க் வந்தாச்சு. அப்படியே இறங்கும் வந்து பெட்ரோல் பங்க் வந்தாச்சு. 3 மணி தான் ஆகுது. ப்ரோ வந்து சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுத்து வயிறு ஃபுல்லாகிடுச்சு. என்னென்னா மட்டன் சாப்பாடு வாங்கி கொடுத்தாரு இவர். இந்த ப்ரோ வந்து வயிறு முழுக்க நல்லா சாப்பிட்டுட்டு திருப்தியாக டென்ட்டு போட்டுட்டு இப்போ தங்கணும். டென்ட்டு மட்டும் போட்டேன்னா நல்லாயிருக்கும். ஆனால் எந்த இடம் தெரில, டென்ட்டு போடுறதா இல்லை தனியாக ஒரு ரூம் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாரு, அங்கே தங்குறதான்னு தெரில. சரி பார்ப்போம். எனிவேஸ் நம்ம வந்து இன்றைக்கி நல்லபடியாக போச்சுட்டே. ஆனால் வந்து இன்னும் நம்மளுக்கு வந்து 2 நாள் தான் இருக்குது. அந்த 2 நாளுக்குள்ளே நம்ம எப்படியாச்சும் வந்து காட்டுவாசிங்களையும் மீட் பண்ணணும், சேம் இந்த ட்ரைபல்ஸையும் மீட் பண்ணணும், சேம் வந்து நம்ம வந்து இடத்த ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு நாகலாந்து போய் சேரணும். எவ்வளோ வேகமாக போக முடியுமோ அவ்வளோ வேகமாக போகும், சரிங்களா? பட் ஒன்றும் பிரச்சனை இல்லை, மேலேயே இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் வித்து வந்து லோக்கல் பீப்புள்ஸோட தான் இருக்கணுன்றாங்க. ஆனால் 3 நாள் தான் இப்போதைக்கு, எனக்கு மட்டும் 3 நாள் தான் டைம் கொடுத்துருக்காங்க. பார்ப்போம் அதுக்குள்ளே முடியுதான்னு பார்ப்போம். குட் மார்னிங். 275வது நாள். ஃப்ரெஷ் ஆயாச்சு, ரெடி ஆயாச்சு, கிளம்புவோமா? நம்மளுக்கு டைம் இல்லை, கரெக்டாக இன்னும் 2 நாள் தான் இருக்குது. அதுக்குள்ளேயும் அந்த ட்ரைப்ஸ் பீப்புளை பார்க்கணும். அதுக்கப்புறம் 21ஆந்தேதி கரெக்டாக வந்து 19ஆந்தேதி தான் எடுத்தேன். 20, 21
நான் 21ஆந்தேதி லாஸ்ட் வந்துட்டு வந்து இந்த பார்டர் பக்கத்தில் இருக்கணும். பார்ப்போம், முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ அவ்வளோ கவர் பண்ணும். சரி வாங்க போயிட்டே இருக்கலாம். ஓகே ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். இங்கே சும்மா நடந்து வந்துக்கிட்டு இருந்தேன். அப்போ வந்து பிரதர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இங்கே வந்து அருணாச்சல் பிரதேஷ் வந்து மேக்ஸிமம் எல்லோரும் எதுக்கு வருவாங்கன்னா, இந்த காட்டுவாசி பீப்புள் அந்த மாதிரி ட்ரைப்ஸ் பீப்புளை வந்து பார்க்குறது தான் வருவாங்க மேக்ஸிமம் நிறைய பேர். நீங்கள் வந்தது கரெக்டான டயத்துக்கு தான் வந்திருக்கீங்க. என்னென்னா இந்த வின்டர் சீசனில் வந்து ஒரு செலிப்ரேஷன் ஃபெஸ்டிவல் வந்து ஒரு இடத்துல நடக்குதா, நம்சைன்ற ஒரு இடத்துல. இங்கேருந்து கரெக்டாக வந்து 185 கிலோமீட்டரில் வந்து அந்த ஃபெஸ்டிவல் நடக்குதா. அங்கே என்னென்னா ஒரு பெரிய செலிப்ரிட்டி வராராம். சேம் வந்து எல்லா ட்ரைப்ஸும் அருணாச்சல் பிரதேசத்தில் இருக்கிற எல்லா ட்ரைப்ஸும் ஒன்று கூடுற அந்த ஃபெஸ்டிவலாம். அங்கே போயிட்டு நம்ம வந்து நீங்கள் ஒரே டயத்தில் எல்லாமே இந்த ட்ரைப்ஸை வந்து ஃபுல்லாக எடுத்துடலாம். வீடியோ உங்களுக்கு தேவையான அந்த டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக வந்து அங்கேயே கிடச்சிரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறது. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட் இம்பார்ட்டன்ட் மெசேஜ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார். அண்ட் அங்கே போவோம். அங்கே போயிட்டு இன்றைக்கி மேக்ஸிமம் போக முடிஞ்சா போயிடுவோம். இல்லைன்னா பக்கத்தில் எங்கேயாவது டென்ட் போட்டு தங்கிட்டு நாளைக்கு போக முடிஞ்சா போயிடுவோம். அந்த டேட் வந்து 20th to 20 to 25, 20th to 25. ஸோ அந்த டேட்டுக்குள்ளே நடக்குமா. நம்மளுக்கு சான்ஸ் கிடச்சா 21க்குள்ளே நம்ம போகணும். பார்டர் முடிச்சுட்டு பார்ப்போம். அந்த சான்சஸ் கிடச்சா அங்கே போயிட்டு நம்ம எல்லாத்தையும் ஒரே தான் முடிச்சுட்டு அப்படியே வெளியே வர மாதிரி இருக்கும். கரெக்டான டயத்துக்கு தான் வந்திருக்கோன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, எனிவேஸ் வாங்க போகலாம். சேம் வந்து பிரதரே வந்து எனக்கு வந்து இந்த பீச் வரைக்கும் லிஃப்ட் கொடுக்குறேன்றாரு. சாரி, பீச்சுன்றேன், பிரிட்ஜ் வரைக்கும் லிஃப்ட் கொடுக்குறேன்றாரு. பக்கத்தில் ஒரு பிரிட்ஜ் இருக்குது. அங்கே போய்ட்டு உங்களுக்கு இந்த வீடியோஸ் காமிச்சிட்டு நேராக வந்து ஸ்ட்ரைட்டாக இங்கேயே போக வேண்டியதான். அந்த ட்ரைபல் பீப்புள்ஸ் இருப்பாங்கன்னு சொன்னேன்ல, அந்த சைட் போக வேண்டியதான். போயிட்டு நேராக போயிட்டு என்னென்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அடுத்த நாள் மேக்ஸிமம் இந்த 2 நாளுக்குள்ளே எல்லாத்தையும் உங்களுக்கு கவர் பண்ணிடுறேன். இப்போ நீங்கள் பார்க்குறது தான் வந்து அருணாச்சல் பிரதேஷ் ஏர்போர்ட்டாக. அண்ட் சேம் வந்து இங்கே மார்க்கெட் சைடு போக போகிறோம். மார்க்கெட் போயிட்டு அதை என்னென்னு பார்த்துட்டு அதை அப்படியே நேராக பீச் சைடு, இது பிரிட்ஜ் சைடு போகும். வந்து இவருக்கும் தளபதி விஜய் பிடிக்குமா? இது எல்லாம் அரபிக் குத்து அந்த சாங் வந்து ஒரு அல்லு அர்ஜுன் பிடிக்குமா? தளபதி விஜய். And my favorite one is Mahesh Babu. Mahesh Babu. Yeah, okay. My favorite actor. Okay. All is called a horticulture college. Horticulture means? Horticulture is for agricultural. Oh, fully of agriculture. Yeah. You know that what is it, orange, that kind of fruits. You study over the plants and the forest one. That is Okay. called a horticulture, and there is 2 categories. Oh, Another one is College of Agriculture and College of Horticulture. oh, okay. Two type of cultures. Yeah. இங்கே வந்து நம்ம ஜவஹர்லால் நேரு காலேஜ் இருக்கு பாருங்க. Established in 1964. ஓல்டஸ்ட் காலேஜ்ன்றாரு. இங்கே படிச்சுட்டு நிறைய பேர் வந்து நிறைய பெரிய ஃபீல்டில் இருக்காங்க. It stands for I forgot the full form of GTC. Don't need the IP, but in Pasighat, Arunachal Pradesh. In every corner. அப்படியே ஸ்ட்ரைட்டாக போனோம்னா ஒரு அருவிக்கு போகலாமா. அப்படியே நம்மளை இங்கே கூட்டிகிட்டு போகிறாரு. இங்கே தான் வந்து அந்த பிரிட்ஜ் இருக்குது. அந்த பிரிட்ஜு போயிட்டு உங்களை காமிச்சிட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக இன்னொரு பக்கம் போகணும். ஒரு வழியாக வந்து வந்துட்டாங்க இந்த பிரிட்ஜுக்கு. இந்த பிரிட்ஜை வந்து பாசிக்காட், ஐ லவ் பாசிக்காட்னு போட்டிருக்காங்க பாருங்கள். இந்த பாசிக்காட்டோட ஆறு அங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அது வந்து சைனாவிலேருந்து தான் வருதான். அவன்கிட்ட கேட்டேன். 3 பேர் இருக்கான் அந்த ஆற்றுக்கு. இந்த ஆறு வந்து நேராக வந்து பிரம்மபுத்திரா அந்த இதில் போய் கனெக்ட் ஆகுதான். நம்ம பார்த்தோம்ல இதுக்கு முன்னாடி வந்து தண்ணி இல்லாமல் இருந்துச்சுல, இந்த ஆறு தான் போய் கனெக்ட் ஆகுதான். எப்படி இருக்குது பாருங்கள், நீட்டாக இருக்குது, க்ளீனாக இருக்குது. எனக்கு அதுதான் பிடிச்சிருக்கு, ரொம்ப க்ளீனாக இருக்குது. உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரில, எனக்கு ரொம்ப க்ளீனாக தெரியுது. அங்கே பாருங்கள், அந்த பக்கம் போதா கீழே ஃபுல்லாக எவ்வளோ நீட்டாக க்ளீனாக வச்சுருக்காங்க பாருங்கள். எந்த குப்பையும் இல்லாமல்
அப்படியே தண்ணி அங்கே போயிட்டு நேராக பிரம்மபுத்திராவில் அங்கே கனெக்ட் ஆகுது. அது அப்புறம் அங்கேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போகுது. பட் இங்கே வர்றது வந்து சைனாவிலேருந்து வருது. சைனாவில் வந்து வேறு பேர் சொல்லி இது சொல்லுவாங்களாம். அதை நான் அப்புறமா சொல்கிறேன் உங்களுக்கு பார்த்துட்டு, அந்த நேம் ஃபுல்லாக பார்த்துட்டு சொல்கிறேன். சைனாவில் வந்து வேறு மாதிரி நேம் சொல்லி அனுப்பாங்களாம் இந்த ஆற்றை. இதுவே இங்கே பாச்சிக்காரில் வேறு மாதிரி நேம் சொல்லி அழைப்பாங்களாம். சேம் வந்து பிரம்மபுத்திராவை அந்த அஸ்ஸாமில் வந்து பிரம்மபுத்திரான்னே சொல்லுவாங்க. பார்த்தாச்சு, அப்படியே நம்ம கிளம்புவோம். வந்து இங்கே இது இந்த ஆரஞ்செல்லாம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குன்றாங்க. ஸோ டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். பிரதர் வந்து எனக்காக வாங்கி தரேன்றாரு. நம்ம வந்து ப்ரோ வந்து லிஃப்ட் கொடுத்துட்டு இப்போது கரெக்டாக வந்து எங்கே போகிறோம்னா வாட்ஸ் த பிளேஸ் மெபோன்ற பிளேஸுக்கு போகிறோம். இல்லைன்னா அதுக்கப்புறம் ஒரு பிளேஸ் இருக்குது, அங்கே போவோம். அந்த சேம் வந்து நாளைக்கு பிரதர் வந்து அங்கே இடத்துக்கு வராராம், அந்த இடத்துக்கு வராராம் பிரதர் வந்தால் நாளைக்கு அவரையும் பார்ப்போம். சேம் வந்து அந்த கல்ச்சரையும் பார்ப்போம் என்னன்ட்டு. பார்த்துட்டு ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம கிளம்ப வேண்டியதான். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் திஸ் இன்ஃபர்மேஷன். அவளுக்கு தேங்க்யூ ஃபார் திஸ். தேங்க்யூ. சேம் இங்கே கடைங்க எப்படி இருக்கு பாருங்களேன். ஃபுல்லாக அந்த ஓட்டு இதாக மரத்தால் செய்யப்பட்ட இது மாதிரி. மேக்ஸிமம் இங்கே வீடும் கடையும் இந்த மாதிரி தாங்க இருக்குது. என்னங்க இது கடலை, அந்த பீன்ஸ் தெரியும். இது மண்டவெல்லாம் நினைக்கிறேன், ஸ்வீட்டுன்னு நினைக்கிறேன். ஏதோ பின்னாடி வந்துக்கிட்டே இருக்கு, என்னன்னு தெரியல. ஜெட்டுன்னு தான் நினைக்கிறேன். இந்த பாருங்க கடை எப்படி இருக்குன்ட்டு. சோலார் பேனல் இருக்குது பார்த்தீங்களா. இங்கே நிறைய இடத்துல பெட்ரோல் பம்பில் கூட பார்த்தேன். சோலார் பேனல் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறாங்க. Thank you so much for this 15 kilometer lift bro. Thank you so much. 15லேருந்து 20 கிலோமீட்டர் வரைக்கும் ப்ரோ வந்து லிஃப்ட் கொடுத்துருக்காரு. இதுக்கப்புறம் வந்து நம்ம போகிறது the Mebo. What is after 20 kilometer area name? The bridge. The bridge. Oh. Komsir, right? Komsir. Bomjirன்ற இடத்துக்கு தான் போகிறோம். அண்டு அங்கே தான் தங்க போகிறோம். இது பெட்ரோல் பம்பில் தான் தங்க போகிறோம் எப்பயும் போல். சேம் வந்து போகிறப்போ நான் வந்து நிறைய வந்து இடம் அது அப்புறம் கடை அந்த மாதிரி எல்லாம் காமிக்கிறேன் உங்களுக்கு. தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். இந்த டீ கடையில் வந்து இதை சாப்பிட்லான்னு வந்திருந்தேன். அப்படியே பாருங்களேன், இது என்னன்னு தெரியுதா? இப்போ தெரியுதா? சிக்கன் லெக் இருக்குல்ல, அதாவது இந்த கால் கீழே இருக்கிற கால் விரல். ஸோ அதெல்லாம் வந்து ரோஸ் மாதிரி பண்ணியிருக்காங்க, புதுசாக பண்ணுறாங்க அருணாச்சல பிரதேசில். ஸோ அப்படி கிளம்ப வேண்டியதான் சாப்பிட்டுட்டு. இந்த கடைகள்லாம் புதுசாக இருந்துச்சு வரும்போது, அதெல்லாம் உங்களுக்கு காட்டலான் இருந்தேன். பட் மிஸ் ஆகி போயிடுச்சு வர வழியில், இந்த வேமா வண்டியில் வர வழியில். பட் போகும்போது எதாவது இருந்துச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக காட்டுறேன். தாங்க சிக்கன் ஃபீட்டு தான், சிக்கன் ஃபீட். ஓகே தேங்க்யூ ஸோ மச். ஹவு மச் தட்? 20 rupees. 20 ரூபாவான் சிக்கன் லெக்கா. இதுக்கு முன்னாடி சாப்பிட்டதில்லை, சாப்பிடணுமான்றாரு. வேணான்ட்டேன், இப்போதைக்கு வேணாம். ஏன்னா வந்து அது எனக்கு பிடிக்காது. இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம தமிழ்நாட்டில் இது இன்சைட் வ்ளாக்னு சொல்லிட்டு ஒரு இந்த தோப்புக்காரரோட வீட்டில் இருந்து தங்கியிருந்தோம். அங்கே கூட இந்த மாதிரி தான் கொடுத்தாங்க, இந்த மாதிரி சாப்பாட்டோட கலந்து கொடுத்தாங்க. சாப்பிடும்போது ஒரு மாதிரி எனக்கு செட் ஆகலை.
பட் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த ப்ரோ தான் வந்து லிஃப்ட் கொடுத்தாரு, இங்கே வெயிட் பண்ண சொல்கிறாரு. அண்ட் செம்ம அழகாக இருக்குங்க. இந்த மாதிரி தான் கடைகள்லாம் இருக்குது. இந்த இது கிராமத்து கடைகள், அந்த இது பழக்கடைகள்லாம் இந்த மாதிரி தான் இருக்குது. அந்த இருக்குது பாருங்கள், அங்கே போய் காட்டுறேன் உங்களுக்கு. அண்டு எதிர்பார்க்கவே இல்லை எப்படி இருக்குன்ட்டு, எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. ஃபுல்லாக அழகாக இருக்குது. பேசாமல் செட்டில் ஆகிற மாதிரி இருந்தால் இங்கேயே செட்டில் ஆகிரும் அப்படின்ற மாதிரி இருக்குது. இவ்வளோ சூப்பராக அழகாக இயற்கையாக பழங்க. அதுக்கப்புறம் ஆரஞ்சு பழம் 2-3 கொடுத்தாங்க. இருக்கிறவங்க கொடுத்துக்கிட்டே இருக்காங்க, ஆரஞ்சு பழமாக கொடுக்குறாங்க சாப்பிட்றது. இதுக்குள்ளே தான் ப்ரோ போயிருக்காரு. அந்த கடைகள்லாம் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஐ லவ் சில்லிக். இதுதாங்க அந்த மார்க்கெட் ஏரியா. எப்படி இருக்கு பாரு. வரிசையாக பழங்கள் அந்த மாதிரி தான் வச்சுருக்காங்க. மேக்ஸிமம் இங்கே ஆரஞ்சு தான் நிறைய விற்கிறாங்க. இது என்னன்னு தெரில. இங்கே பாருங்க, மீனோட தலை மட்டும். நல்லா இருக்குல்ல. இஞ்சி நிறையா இருக்குங்க இங்கே. இஞ்சி அப்புறம் கிழங்கு அந்த வகைகள்லாம் நிறையா இருக்குது. வாங்க, வாவ், யானை போயிட்டுருக்குங்க. தெரியுதா? யானை போயிட்டுருக்கு பாருங்க. பா, தண்ணி பாருங்க எவ்வளோ க்ளீனாக இருக்கு. அங்கே போயிட்டுருக்கு பாருங்க யானை. வியூ சூப்பராக இருக்குங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ரைட் பிரதர். அப்பா, இந்த போது பாருங்க யானை. ஸ்ட்ரைட்டாக வந்து இந்த பாலத்தை வந்து கடந்துட்டோம்னா இந்த பொம்ஜீர் தாண்டி அப்படியே போக வேண்டியதான். அண்ட் அதுக்கு முன்னாடி எனக்கு ரொம்ப பசிக்குது. வாங்க ஹோட்டலுக்கு போய் இதை ஏதாவது சாப்பிட்லாம். இப்போ தான் நான் சாப்பிட்டு முடித்தேன், வெஜ்ஜு சாப்பாடு சாப்பிட்டு முடித்தேன். உடனே இங்கே இருக்கிறவங்கெல்லாம் வந்து நீங்கள் வந்து ப்ரோ உடனே எங்கள் பிரதர் வந்து என்ன சொல்கிறாரு, இல்லை ப்ரோ நீங்கள் வந்து சாப்பிட்டதுக்கு நாங்களே கொடுத்துட்றோம், நீங்கள் ஒன்றும் கொடுக்க வேண்டாம், ஏன்னா எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி வெரி ரியலி வெரி தேங்க்ஸ் ஃபார் தட் மணி. அண்ட் யூ நோ தட் இங்கே இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா அந்த பிரிட்ஜு, ஸோ அந்த பிரிட்ஜை வந்து ஓகே. In this morning, Hi. and this morning we're from
I'm from Tamil Start Nadu. your walk. Yeah. Fully wall can't live. Now, still, you're present here in Dambuk Circle. And then before? Before I'm start your walking. Pasighat to just now I'm here. Bomshir. And I will go. What is Rowing. rowing? Rowing. I will go around. Is a rowing. So this my. இப்போ ரோஹின் தான் போக போகிறோம். இந்த பீச் இருக்குல்ல, இந்த பிரிட்ஜ் இருக்குல்ல, பீச்சுனே வருது, பிரிட்ஜ் இருக்குல்ல, அந்த பிரிட்ஜை வந்து ஃபுல்லாக காட்டுறேன். காட்டி முடிச்சு அப்படியே நம்ம ரோஹின் போகலாம். தேங்க்யூ ஸோ மச். ஓகே, நைஸ் டு மீட் யூ. சாப்பிட்டு முடிச்சிட்டேன். இப்போ அந்த போம்ஜீர்ன்ற அந்த பிரிட்ஜுக்கு போயிட்டு அந்த வீடியோ எடுத்துடலான்ட்டு, ஏன்னா சன்செட் ஆயிடுச்சு, வேகமாக அந்த லைட்டெல்லாம் போயிடும், அதுக்கு முன்னாடியே வீடியோ எடுத்துடலாம்னு சொல்லிட்டு தான் போயிட்டுருக்கேன். போயிட்டு அந்த பிரிட்ஜை காமிக்கிறேன், பார்த்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ஒருத்தர் ப்ரோ வந்து லிஃப்ட் கொடுக்குறேன்னாரு இது பெட்ரோல் பம்புக்கு, அங்கே போயிட்டு தங்க வேண்டியதான். வாங்க, வந்துட்டோங்க. இதுதாங்க அந்த பிரிட்ஜு, இவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க. போம்ஜீர் அப்படின்ற பிரிட்ஜு தான். ஸோ அங்கேருந்து தான் வந்தேன். ஃபுல்லாக தண்ணி ஓடுது பாருங்க, தெரியுதா? அங்கே மலை தெரியுதா? சின்னதாக, சாரி சின்னன்ற பிளர்ராக தெரியுதா? பனி மூட்டமாக இருக்குது, குளிருதுங்க, குளிர ஸ்டார்ட் ஆயிடுச்சு, உளறிட்டு இருக்கேன். செம்ம கூலிங்காக இருக்கு, பேருக்கு பாருங்க. நல்ல வேலையாக வந்து லைட்டு போகிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு காமிக்கணும்னு நினச்சேன், காமிச்சிட்டேன். ஏன்னா சன்செட் ஆயிடுச்சுன்னா அப்புறம் வீடியோவே எடுக்க முடியாது, நைட் ஆயிடுச்சுன்னா. இப்போ போயிட்டு பெட்ரோல் பங்குள்ள போயிட்டு டென்ட்டு போட்டு காலையில் பார்ப்போம். 275வது நாள் நல்லா போச்சு, நாளைக்கு நல்லா போகும்னு நினைக்கிறேன். நாளைக்கு இந்த ட்ரைபல் பீப்புள் அவங்களெல்லாம் போய் பார்க்கணும், இந்த ஃபெஸ்டிவலில் போய் எப்படி நடக்குதுன்றதை பார்க்கணும். எல்லாத்தையும் முடிச்சுட்டு நாகலாந்து வழியாக போக வேண்டியதான். சரி வாங்க போகலாம். வெரி தேங்க்ஸ் ப்ரோ. ஸ்ட்ரைட்டாக இப்போ நம்ம வந்து ரோஹின் போகிறோம். ரோஹின் போயிட்டு அங்கே பெட்ரோல் பங்கில் ட்ராப் பண்ண சொல்லியிருக்கேன். அங்கே ட்ராப் பண்ணிட்டோம்னா அங்கே போயிட்டு டென்ட் போட்டு ஸ்டே பண்ணலாம். வந்து என்ன சொல்கிறாருன்னா, இப்போது கரெக்டாக வந்து இந்த ரெய்னோ அந்த இடத்துலேருந்து தாண்டி அஸ்ஸாம் பார்டர் வரைக்கும் கூட்டி வந்துட்டார். என்னென்னா இப்போ பிரதர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் வந்து அருணாச்சல் பிரதேசில் இருக்கிற பெட்ரோல் பம்பில் தங்கினா சில குடிகாரங்க வந்து டிஸ்டர்ப் பண்ணுவாங்க, நீங்கள் வேணால் என் ரூமுக்கு வரீங்களா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றாரு. அவர் ரூமில் வந்து ஒய்ஃபை, அதுக்கப்புறம் வந்து கம்ப்யூட்டர் எல்லாமே இருக்கான். ஸோ உங்களுக்கு இல்லை நிம்மதியாக தூங்கலாம், சேம் வந்து ஒய்ஃபை எல்லாமே இருக்குது, நான் கொடுக்குறேன், ப்ரொவைட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் அலோவிங் ஃபார் யுவர் ரூம். தேங்க்யூ. அண்ட் அஸ்ஸாம் திரும்ப வந்துட்டோங்க, திரும்ப அஸ்ஸாம் வந்துட்டோம். வந்துட்டு திரும்ப வந்து நாளைக்கு அருணாச்சல் பிரதேஷ் திரும்ப போகிற மாதிரி இருக்கும், இந்த பார்டர் தாண்டி போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த ட்ரைபல்ஸ் பீப்புள் வந்து அந்த நான் இதுக்கு முன்னாடி ஒரு பேர் சொல்லியிருந்தேன் இல்லை, ஸோ அந்த ஊரில் தான் இருக்காங்க. ஸோ அதனால் வந்து இன்றைக்கி பிரதர் வீட்டில் தங்கிட்டு அப்படியே நாளைக்கு கிளம்ப வேண்டியதான். ஒரு வழியாக வந்தாச்சுங்க பிரதரோட ரூமுக்கு. ஸோ இதுதான் ரூம்ன்றாரு. 2 குழந்தைங்க இருக்காங்க, அவரோட இப்போ தான் கொஞ்சம் நேரம் பேசிக்கிட்டு இருந்தேன். தேங்க்ஸ் ஃபார் அலோவிங் திஸ் ரூம் பிரதர். சேம் இங்கே வந்தாச்சு, இங்கே ஸ்டே பண்ணிவிட்டு ஸோ நாளைக்கு வந்து அப்படிங்கிறது கிளம்ப வேண்டியதான். குட் மார்னிங்க, 276வது நாள். கரெக்டாக வந்து மார்னிங் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ அப்படியே நம்ம கிளம்ப போகிறோம். பிரதருக்கு வந்து டைம் ஆயிடுச்சான், கிளம்பணுமா. ஸோ நானும் அவர் கூட சேர்ந்து போகிறேன். சேம் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த வீடு கூட ஹைட்டாக தான் கட்டியிருக்காங்க. இருக்கிற மேக்ஸிமம் நிறைய வீடு வந்து ஹைட்டாக தான் இருக்குது. இதான் பிரதர் கூட நேற்று தங்கி இருந்தேன். செம்ம கூலாக இருக்குங்க.
எப்படி இருக்கு பாருங்க இடம். புகை வருது. சில்லுன்னு தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ ஸோ மச். இவர் அப்படியே வேலைக்கு போகிறாராம், நம்ம அப்படியே நாம் செய்வோம். ஓகே ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் யுவர் ஆல் ஓவர் யுவர் ப்ரூஃப். தேங்க்யூ. நைஸ் டு மீட் யூ. வாங்க போகலாம். தேங்க்யூ ஃபார் திஸ். अच्छा अच्छा. வந்து இங்கே ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருந்தேன். பிரதர்ஸ் பார்த்தேன், ஏதாவது ஹெல்ப் வேணுமா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. நான் லிஃப்ட்டுக்கு தான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொன்னேன். உங்கள் நேம் பிரதர்? Salman Ali. சல்மான் அலி பிரதர். இது வந்து ஃபுல்லாக வந்து ஹிந்தி பேசுகிறாரு. அண்ட் இந்த பிரதர் வந்து எனக்கு வந்து தமிழில் பேசிகிட்டு இருந்தார் கொஞ்ச நேரம். ஸோ நீங்கள் எங்கே ப்ரோ ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தீங்க? நான் இப்போது அங்கே சென்னை குரோம்பேட்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆமாம். ஓகே, உங்கள் நேம்? அலி. அலி. ஓகே, பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். மாஸ்க் எடுத்துடலாம் ப்ரோ. சரி, பரவாயில்ல. ஓகே ஓகே ஓகே, தேங்க்யூ. நைஸ் டு மீட் யூ. ஜஸ்ட் நான் லிஃப்ட்டுக்காண்டி தான் வெயிட் பண்ணுறேன். நாம்சை தான் போயிட்டுருக்கேன். ஸோ இன்றைக்கி டே அதான், இன்றைக்கி இந்த பிளான் அதான். நாம்சை போயிட்டேன்னா கொஞ்சம் அந்த ட்ரைப்ஸ் பீப்புளெலாம் வீடியோ எடுக்கலான்னு போயிட்டுருக்கேன். ஓகே ஓகே, தேங்க்யூ. சந்திச்சதில் ரொம்ப சந்தோஷம். அதுவும் தமிழ் பேசுகிறவர்கிட்ட பேசுனது ரொம்ப சந்தோஷம். ஆஹா, இன்னும் ஒரு அழகான வீடு பாருங்க. பக்கத்துலேயே தோட்டம், இங்கே ஒரு வீடு இருக்கு. வாழ்ந்தா இப்படி வாழணும். அண்ட் சேம் ஒரு வழியாக நாம்சைக்கு லிஃப்ட்டு கிடச்சிருந்துங்க. ஒரு பிரதர் ஏற்கனவே வந்து எனக்கு ஸ்கூட்டியில் லிஃப்ட் கொடுத்துக்கிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் அவரே வந்து டக்குன்னு ஒரு லாரியை நிப்பாட்டி எனக்கு நாம்சைக்கே ஸ்ட்ரைட்டாக வந்து இங்கேருந்து 40 கிலோமீட்டருக்கு லிஃப்ட்டு கொடுத்தாரு. தேங்க்யூ. வாட்ஸ் யுவர் நேம் ப்ரோ? சாரி. Jugesh Chetia. ஜுகஷ்? Jugesh Chetia. ஜுகஷ் ஷெட்டியா. தேங்க்யூ ஃபார் திஸ் நாம்சை லிஃப்ட். அண்டு கிட்டத்தட்ட 40 கிலோமீட்டர் இருக்குது. 40லேருந்து 50 கிலோமீட்டர் இருக்குது. போய் சேர்ந்துட்டோம்னா இந்த ட்ரைபல் பீப்புள் என்னன்றதை பார்த்துடலாம். ஸோ சேம் வந்து எனக்கு லிஃப்ட் கொடுத்தார்ல, அதாவது எங்கன்னா இந்த ஒரு ஆறு பார்த்தோம்னா அந்த ஆறு பக்கத்தில் லிஃப்ட் கொடுத்தார்ல, அந்த ப்ரோ வந்து அங்கே வரேன்னு சொல்லியிருக்காரு. ஏற்கனவே இந்த ட்ரைப் பீப்புள் பற்றி சொன்னார்ல அவர் வந்துட்டார்னா நேராக போய் அவரும் நானும் போயிட்டு அந்த ஃபெஸ்டிவல் என்னான்னு பார்த்துட்டு வீடியோ எடுத்து முடிச்சுட்டு அப்படியே சேம் நாகலாந்து பக்கம் போயிட்டே இருக்க வேண்டியதான். லாரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ப்ரோ வந்து வேறு வழியாக போகிறாராம். 30 கிலோமீட்டர் மட்டும் நீங்கள் இந்த வழியாக போங்க, இந்த வழியாக போனீங்கன்னா 30 கிலோமீட்டர் தான் போயிடலாம் அப்படின்றாரு. பார்ப்போம் அடுத்ததாக லிஃப்ட்டு கிடைக்குதான்னு பார்ப்போம். கிடச்சிச்சுன்னா போயிடலாம். வெரி தேங்க்ஸ் ப்ரோ, தேங்க்ஸ். திஸ் வெரி லாங்கஸ்ட் லிஃப்ட். தேங்க்யூ. கிட்டத்தட்ட ஒரு 22 கிலோமீட்டர் வரைக்கும் லிஃப்ட் கொடுத்துறாரு. ஓகே, தேங்க்யூ. அண்ட் சேம் நம்ம இங்கேயும் வந்து இன்னர் லைன் பெர்மிட் வாங்கணுங்க. வாங்கியாச்சுங்க. 15 நாளைக்கு வந்து பெர்மிட் கொடுத்துட்டாரு. நல்ல வேலையாக இப்போது நேராக அருணாச்சல் பிரதேஷ் திரும்ப வந்து 15 நாள் கிடச்சிருச்சு. ரொம்ப லாங் டே தான். அது வரைக்கும் என்னென்ன இடம் வந்து ஷூட் பண்ணணுமோ எல்லாமே ஷூட் பண்ணிவிட்டு சேம் அந்த இடத்துக்கு போய்ட்டு அந்த ஃபெஸ்டிவல்லாம் முடிச்சுட்டு பொறுமையாக போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நல்ல வேலையாக எவ்வளோ நாள் கிடச்சதே பெரிய விஷயம். 30 ரூபா தான் இங்கே வந்து வாங்கினாங்க. ஸோ
ஸோ ஓகே வாங்க போகலாம். சேம் வந்து இங்கே அர்ஜென்ட்டாக பாத்ரூம் வருதுன்னு போயிருந்தேன். பட் வந்து இங்கே வந்தோடனே ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்தோடனே பிரதர் வந்து எனக்கு ஆரஞ்சு கொடுக்குறாரு. சேம் வந்து இந்த பிரதர் வந்து நம்மளுக்கு நம்ம சென்னையில் ஒர்க் பண்ணியிருக்காராம். இதுக்கு முன்னாடி சொல்கிறாரு, தமிழ்லையும் பேசுகிறாரு. உங்கள் பேர் பிரதர்? ராஜுபாய். இந்த அசாம் சேம் வந்து அருணாச்சல் பிரதேஷ்லேருந்து இங்கே இருக்கிறவர். ஆனால் வந்து என்ன சொன்னாருங்கன்னா, அந்த மாதிரி வந்து எனக்கு நிறைய ஆப்லாம் அதுவும் கொடுத்து எனக்கு அருணாச்சல் இந்த நாம்சாய் நம்ம போயிட்டுருக்கோம்ல, போகும்போது நிறைய ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ அதான் வந்து எனக்கு ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. ये मेन अरुणाचल बॉर्डर और मेन बॉर्डर मतलब ये पास बनता है, यहाँ से आदमी जाता है, परशुराम सब घूम के आता है. अरुणाचल प्रदेश अरुणाचल प्रदेश क्या बोलते हो, परशुराम. परशुराम. हाँ நல்ல ஆள் இருக்குது எல்லாம் ये मेन बॉर्डर है. நல்லா இருக்கு. யாருமே சொல்ல மாட்டேதா. अरुणाचल में घुस गया. ये अभी अरुणाचल में घुस இல்லை गया. ஏதோ மர்டர்ன்றாரே, அதான் பயமாக இருக்குது. இல்ல அவன் நல்லா இது ஏரியா சொன்னதா. நல்லா ஏரியா யாருமே கேட்குதா, நல்லா சுத்தி பண்ணுங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லைன்றாரா? ஓகே ஓகே. இல்லை மர்டர்ன்றாரு, எனக்கு வந்து யாரையோ கொண்டிருக்காங்கன்னு நினைச்சேன். அவரை நல்லா இறங்கிட்டா நடந்து போறத நல்லா ஹெல்ப் பண்ணீங்களா தான். ஓகே ஓகே. எனிவேஸ் ஓகே ரைட். தேங்க்யூ அது தேங்க்யூ ஸோ மச். வெல்கம் நாம்சாய். வந்துட்டோங்க. இதாங்க வந்து நாம்சாயோட மெயின் பிளேஸில் வந்துட்டோம். இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள், February 20th to 25th இங்கே தான் எங்கேயோ நடக்கிற மாதிரி போட்டிருக்காங்க. பார்ப்போம். சேம் இங்கேருந்து அந்த பிளேஸ் வந்து இந்த ஃபெஸ்டிவல் பிளேஸ் வந்து 30 கிலோமீட்டர் இருக்குங்க. 32 கிலோமீட்டர் இருக்குது இங்கேருந்து. ஸோ அதனால் என்ன பிளான்னா, இப்போ மத்தியானம் ஆயிடுச்சு. என்ன இருக்குது, மத்தியானம் ஆயிடுச்சு. ஸோ அதனால் வந்து உடனே இருட்டிடும், உங்களுக்கே தெரியும். ஸோ அதனால் பக்கத்தில் பெட்ரோல் பம்ப் போயிட்டு எப்பயும் போல் ஸ்டே பண்ணிவிட்டு ஸோ நாளைக்கு போகலாம். இன்றைக்கி 21ஆம், நாளைக்கு 22ஆம் ஸ்பெஷலாக நடக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். அங்கே போயிட்டு முடிஞ்ச அளவுக்கு ஷூட் பண்ணிவிட்டு, நம்மளுக்கு 15 நாள் டயம் இருக்குது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் கண்டென்ட் கவர் பண்ணுவோம். கண்டென்ட் கவர் பண்ணிவிட்டு நேராக போக வேண்டியது தான் நாகாலாந்து பக்கம். பார்ப்போம். 15 நாளில் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ எடுப்போம் இங்கே அருணாச்சல் பிரதேசம். சரிங்களா? என்னங்க இது கோபுரம் மாதிரி பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்கே. இந்த இதில் பார்த்த மாதிரி இருக்கு கேலோங்கள. இதுதான் நினைக்கிறேன். ஆனால் இன்னும் 20 கிலோமீட்டர் போட்டிருந்துச்சே மேப்பில், சௌகாம் சொல்லிட்டு. இங்கே இல்லைங்க, இது வேறு, இன்னும் போகணும். சேம் வந்து இந்த பிளேஸுக்கு வந்தாச்சு. கரெக்டாக வந்து ஒரு வில்லேஜ் பக்கத்தில் தான் அந்த பிளேஸ் இருக்குது. இப்போது நம்ம எங்கே வந்திருக்கோம்னா கோல்டன் பக்கோடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் தான் வந்திருக்கோம். ஸோ அங்கே போயிட்டு தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ ஏன் இங்கே வந்திருக்கேன்னா, நம்ம கூட வந்து ஹை யுவர் நேம்? My name is Ritu Chakma and my YouTube channel name is Ritu Didi Vlogs. ஓகே ஓகே, நைஸ் டு மீட் யூ. அண்ட் இவங்க தான் லிஃப்ட் கொடுத்தாங்க. லிஃப்ட் கொடுத்து இப்போ இவ்வளோ தூரம் கூட்டி வந்திருக்காங்க. சேம் வந்து நம்ம வந்து இவங்க கூட போயிட்டு இவங்க வில்லேஜ் போக போகிறோம். சேம் இவங்க ஹோம் போயிட்டு இவங்க இடத்தெல்லாம் சுற்றி பார்த்துட்டு, சேம் வந்து இவங்க கல்ச்சர் என்ன, இவங்க ஃபுட் என்ன, சேம் வந்து அதை பார்த்துட்டு அடுத்த நாள் நெக்ஸ்ட் டே வந்து நம்ம வந்து இந்த ட்ரைப் கல்ச்சரை போய் பார்க்க போகிறோம். ஸோ தேங்க்யூ ஃபார் விசிட்டிங். What I say, thank you for everything. And most welcome to you. Yeah. And I will come with you your home and I will your village and take a video or something. Okay. And I will return to that that I will go the what I say That festival. That Yeah, festival. that Okay, sure. tribe festival. I will go take a video and I will return to Nagaland. Okay. Anyways, nice to meet you. Okay, thank you. அண்ட் உள்ளே வந்துட்டோம். மேக்ஸிமம் இங்கே புத்தா அந்த டெம்பிள் மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல அந்த ஒரு பெரிய கோபுரம் மாதிரி இருந்துச்சுல, ஸோ சேம் வந்து அதே மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், சன்செட்டு செம்மையாக இருக்குது.
சேம் அந்த புத்தா பக்கத்தில் போவோம். மேக்ஸிமம் என்னென்ன கவர் பண்ண முடியுமோ கவர் பண்ணிவிட்டு அப்படியே இவங்க கூட போக வேண்டியதான். இந்த போட்டிருக்காங்க பாருங்கள், கோல்டன் பகோடா. சேம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். உள்ளே போய் பார்க்கலாமா என்னன்னு தெரில, வீடியோ எடுக்கலாமான்னு தெரில. பட் ஜஸ்ட்டு இந்த சன்செட்டுக்கு நல்லா தெரியுது, கோல்டனாக தான் தெரியுது எனக்கு தெரிஞ்சு. அங்கே பாருங்கள், கரெக்டாக வந்து ரெட்டிஷாக எனக்கு தெரியுது. வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு தெரில, பட் இங்கே ரெட்டிஷாக தெரியுது. Can I get a video inside? Oh, okay. ஷூ எடுத்துகிட்டு போகணும். ஷூஸ் எடுத்தாச்சு, அப்படியே உள்ளே போக வேண்டியதான். நல்லா இருக்கேங்க. இப்போ தான் லைட் போடுறாங்க வரும்போது. செம்ம சில்லுன்னு இருக்கு. அதுவும் நல்லா கட்டியிருக்காங்க பாருங்கள். கோல்டன் பக்கோடான்றது அந்த கோல்டன் டெம்பிள் மாதிரி தான் சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். பட் எவ்வளோ தூரம் வந்ததுக்கே அதை பார்த்தாச்சு ஒரு வழியா. ஓகே, வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டாக இருக்கான்னு பார்ப்போம். இந்த அம்மா என்னங்க பூவே வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கு. ஒரு வழியாக வந்தாச்சுங்க. அவங்க வீட்டுக்கு தான் கூட்டி வந்திருக்காங்க. என்னென்னா இப்போது செம்மையாக குளிருது. பக்கத்தில் வந்து அவங்க வீட்டு என்னன்னு பார்த்துட்டு அவங்க பிரதர் அண்ட் சிஸ்டர் இருக்காங்களா, அவங்ககிட்டலாம் பேசிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் நாளைக்கு மார்னிங் இந்த வீடியோ எடுக்கிறேன். ஏன்னா வந்து ஃபுல்லாக வந்து இருட்டாக இருக்குது. நாளைக்கு பார்க்கலாம். சேம் வீட்டுக்கு வந்தாச்சு. இங்கே பாருங்கள், குழந்தை என்ன பார்க்குதுன்ட்டு. குழந்தைன்னா இதை தானே பார்க்கும். ஹோய் ஹோய் ஹோய். எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ கொஞ்சம் கதகதப்பாக இருக்கனால இந்த மாதிரி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் சேம் இவங்கெல்லாம் வந்து இவங்க ரிலேஷன் தான். முப்பாட்டாங்க பாட்டேன் அப்படின்ற மாதிரி நிறையா இருக்குது. நைஸ் ஸ்வீட் யுவர் ஹோம். சேம் வந்து ஃப்ரெஷ்ஷாக ஆச்சு. இங்கே சாப்பாடு எனக்காக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. 2 சிஸ்டரும் கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க தான் இவங்க மாம். சேம் வந்து சாப்பிட்லாம். And what is this? Okay. This is one kind of beans. Okay. It's mature from inside seed. We can make a dal. That is called arhal dal. Arhal. Yeah, arhal dal. That's beans. Okay. This is one kind of jungly vegetables. It's little bit sour. Okay. Okay, this is a local dal.
which is called rajma, but we make it a dal. Okay. You can try it. This is local. This is a chawal, right? I Yeah, think. that is rice. Okay, you can wash your hand. Okay. And what is this? This one is pork with potato. Pork with potato. Okay. Pork இது பன்னி. You can make pork. ஓகே அண்டு போர்க்கு தான் இவங்க சாப்பிடுவாங்களாம். பட் எனக்கு வேணான்னு சொல்லிட்டேன். ஜஸ்ட் நான் இது மட்டும் போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன். அண்ட் வந்து கை ஷேக்காகிறத நீங்கள் பார்ப்பீங்க, வீடியோ ஷேக்காகிறது அவ்வளோ குளிருது. ஸோ வீட்டுக்குள்ளேயே அவ்வளோ குளிருது. சேம் வந்து இந்த வீடு ஃபுல்லாக வந்து யூக்குலாம் மேட் பண்ணியிருக்காங்களாம். என்னென்னா இந்த மரத்தால் கட்டின மாதிரி. அதுக்கப்புறம் வந்து இதுக்கு மேலெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க அந்த கூரை மாதிரி. ஸோ இதெல்லாம் வந்து இவங்களா பண்ணியிருக்காங்க. இவங்களா கையால் செஞ்சு ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. சாப்பிட்டு முடிச்சாச்சு, டென்ட் போட்டாச்சு, சார்ஜ் ஏற்றிட்டு இருக்கேன். சேம் வந்து ஒய்ஃபை இருக்குது இங்கே. ஒய்ஃபை இருக்கனால வந்து நெட் யூஸ் பண்ணிக்கலாம் இன்றைக்கி. ஸோ பிளாங்கெட் கொடுத்துருக்காங்க. ஸோ சிஸ்டர் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ அவ்வளோதான், அப்படியே தூங்க வேண்டியதான். காலையில் பார்ப்போம். காலையில் வந்து எந்திரிச்சு இந்த இந்த சரௌண்டிங் ஏரியா எப்படி இருக்குன்றதை காட்டுறேன். காட்டி முடிச்சுட்டு ஸோ அனதர் டே வந்து பார்ப்போம். இந்த ட்ரைப் பீப்புள்ஸ் போய் பார்ப்போம். சரிங்களா, நாளைக்கு பார்க்கலாம். குட் நைட். குட் மார்னிங்க. 277வது நாள். நல்ல தூக்கம். எனக்கு இந்த கார்பெட் கொடுத்தனால சரியான தூக்கம் வந்துருச்சு. 8 மணிக்கு தான் எந்திரிச்சிருக்கேன். நேற்று நைட்டு 7 மணி தூங்கி இன்றைக்கி 8 மணிக்கு எந்திரிச்சிருக்கேன். அப்போ பார்த்துங்க எப்படி தூங்கியிருப்பேன்னு சொல்லிட்டு. ஸோ குட் மார்னிங் சிஸ்டர். Morning, hello. Because of light they can't see me. இப்போ தான் எந்திரிச்சிருக்கேன். அவங்க ஏற்கனவே ஃப்ரெஷ் ஆகிட்டாங்க. ஃப்ரெஷ் ஆகிட்டு கூப்பிட்றாங்க, இது பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவாங்க அப்படின்ட்டு. சாப்பிட்ணும். ஸோ இப்போ நான் வந்து ஒரு 10 நிமிஷத்தில் போய் ரெடி ஆகணும். இது ஃப்ரெஷ் ஆகிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு பக்கத்தில் போயிட்டு அதை என்னன்னு பார்த்துட்டு வரணும். பக்கத்தில் இப்போது ரெடி ஆகிட்டு சாப்பிட்டுட்டு இங்கே இந்த வீடை காமிக்கிறேன் ஃபுல்லாக. நேற்று நைட்டு லைட்லாம் நல்லா காட்ட முடியல. இப்போ நான் வந்து ஃபுல்லாக காட்டுறேன். சரிங்களா, காட்டிட்டு கீழே வந்து இது தோட்டம் மாதிரி நிறைய ஏரியா இருக்குது, அதையும் உங்களுக்கு காட்டுறேன். ஃபுல்லாக இந்த ஏரியா ஃபுல்லாக காமிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம போகலாம். வெளியே வந்தாச்சுங்க. இன்னும் ஃப்ரெஷ் ஆகலை. சுடு தண்ணி ரெடி ஆகிட்டுருக்கான். நான் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து அதுக்கு முன்னாடி வந்து ஃபுல்லாக இந்த சரௌண்டிங் ஏரியா ஃபுல்லாக உங்களுக்கு காட்டலாம்னு சொல்லிட்டு தான் வெளியே வந்து பார்த்தேன். டைனோசர் காலத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது. காமிக்கிறேன் இருங்க. எப்படி இருக்குது பாருங்க வீடு. இந்த வழியாக தான் வரணும். என்ட்ரி இங்கே இந்த வழியாக தான். ஸோ அப்படியே வந்துட்டு இங்கே வந்து கார் பார்க் பண்ணுற மாதிரி வீடு எப்படி இருக்குது பாருங்கள். சூப்பராக இயற்கையாக தான் வாழ்கிறாங்க. நான் சொன்ன மாதிரி இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி இந்த மாதிரி தான் வாழ்கிறாங்க. பூவெல்லாம் இப்படி இருக்கு பாருங்க. ஆரஞ்சு கலரில், அப்புறம் வயலட் கலரில் வித்தியாசமாக இருக்குது. ஏதோ டைனோசர் காலத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது ஃபுல்லாக. இந்த பின்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா டைனோசர் காலத்தில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அண்ட் சேம் இங்கே ஒரு குட்டி நாய் இருக்குது, அங்கே ஒரு பெரிய நாய் இருக்குது. 2 நாய் வளர்க்குறாங்க இவங்க. ஹாய் சிஸ்டர். இவங்க பேர் வந்து ரித்து. சேம் வந்து இவங்க தான் நேற்று கூட்டிகிட்டு வந்தாங்க, உங்களுக்கே தெரியும். ஸோ இவங்க வந்து சேம் vlogger அண்டு யூடியூபர். அண்டு நேற்று இவங்க தான் சாப்பாடு எல்லாம் கொடுத்தாங்க. என்னை இன்வைட் பண்ணியிருக்காங்க ஃபார் இந்த 1 டேக்கு. ஸோ அதுக்கப்புறம் இன்றைக்கி குளிக்க போகணும். அதான் சுடு தண்ணி ரெடி ஆகிட்டுருக்கா, அதான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். இப்படி தூங்கியிருக்கு பாருங்க. அண்டு உங்களுக்கு பேக் சைடு போய் காட்டுறேன். காட்டிட்டு இந்த சைடு ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாக பார்த்துட்டு அப்புறம் பேக் சைடு போயிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து எங்கே டென்ட் போட்டிருக்கேன், என்னை எப்படி வந்து வெல்கம் பண்ணாங்க எல்லாமே உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து அந்த சைடு பாத்ரூமுங்க, இந்த சைடு வந்து குளிக்கிறதுக்கு. ஸோ சேம் வந்து விறகுலாம் வெட்டி போட்டிருக்காங்க. ஃபுல்லாக வந்து இந்த குளிர் காயறதுக்கு. ஸோ அந்த மாதிரி விறகுலாம் வெட்டி போட்டிருக்காங்க. இதை தான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. பார்த்தீங்களா, டைனோசர் காலத்தில் இருக்க மாதிரி இருக்குது பாருங்க. ஒரு மாதிரி இப்போ ஏதோ பழங்காலத்தில் இருக்கிற மாதிரி இருக்குங்க. ஒரு 1000-2000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தால் அப்படி இருக்கும். அதுக்கு மேலே ஒரு 10,000-20,000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது. டைனோசர் காலன்றது இன்னும் அதிகம் இல்லை,
லட்சக்கணக்கில் போகுது. இதுதான் என் ஷூ இங்கே போட்டிருக்கேன். ஸோ செப்பல் கலட்டிட்டு தான் எப்பயுமே உள்ளே போகணும். இவங்க வீட்டில் எல்லார் வீட்லேயும் அதுதான். இவங்க வீட்டில் இன்னும் கொஞ்சம் நீட் பார்க்குறாங்க. அதாவது பேக் சைடும் சேம் பார்க்குறாங்க, ஃப்ரண்ட் சைடும் இதே மாதிரி நீட்டாக. அதுவும் சில இவங்கெல்லாம் வந்து உள்ளே வரும்போது நல்லா கால் சுத்தமாக கழுவிட்டு தான் உள்ளே வராங்க. ஸோ உள்ளே வந்தாச்சு. இதுதான் வந்து இவங்க கிச்சன். இது உங்கள் ரூம். இதுதான் கிச்சன் காமிச்சேன். இது சின்ன ஒரு இது மாதிரி. அண்ட் இதில் தான் உங்களுக்கு ஒரு விஷயம் காமிக்கலான் இருந்தேன். என்னென்னா பார்த்தீங்களா, தெரியுதா கீழே தர இந்த இதில் தான் இந்த ஓலை சொல்லுவாங்களே ஏதோ சம்திங், அதில் தான் வந்து கட்டியிருக்காங்க. இது தான் என்னோடய டென்ட் உள்ளே போட்டிருக்கேன் பாருங்கள். நீங்கள் கேட்கலாம் எவ்வளோ இது இருக்கே, என்ன சொல்கிறது, வீடுக்குள்ளே தானே தங்குற, எதுக்கு டென்ட் போடுற அப்படின்ற மாதிரி கேட்கலாம். பட் வந்து குளிர் தாங்க முடியலங்க, உண்மையிலே குளிர் தாங்க முடியல. இதுக்குள்ளே தான் தூங்கியிருந்தேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அண்டு சார்ஜ் போட்டிருக்கேன், பவர் பேங்க்கு. இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த சிஸ்டர் வந்து யூடியூபர் ப்ளாகர்னு சொன்னேன்ல, ஸோ அதனால் வந்து மோடம் எல்லாமே செட் பண்ணியிருக்காங்க. சேம் பேக் சைடு வந்து இதுதான் பேக் சைடு வியூ. சேம் இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் நான் நேற்று உங்களுக்கு சொல்லியிருப்பேன், இந்த ஓலை அது வச்சு காட்டியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப ரிமோட்டபுளான ஏரியாவில் இவங்க வீடு இருக்குது. ஸோ பார்த்துருப்பீங்க எப்படி இருக்குன்றத சொல்லுங்கள். சேம் வந்து நல்லா பார்த்துக்கிட்டாங்க, நல்லா சாப்பாடு கொடுத்தாங்க. நேற்று சாப்பிட்டு முடிச்சுட்டு சுடு தண்ணி கொடுத்தாங்க தூங்குறப்போ. ஸோ என்ன நைட்டு வந்து வெளியே பாத்ரூம் போகிறது தான் கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. மற்றபடி எல்லாமே ஓகே தான், எல்லாமே ஃபைன். இப்போ வந்து சிஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த ரித்து சிஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பக்கத்தில் வந்து ஒரு மேரேஜ் இருக்குது, அங்கே போயிட்டு அட்டன் பண்ணிவிட்டு சேம் வந்து நீங்கள் ரெடி ஆகிட்டு வாங்க, மேரேஜ் அட்டன் பண்ணிட்டு சேம் வந்து உங்களை லக்கேஜெல்லாம் எடுத்துக்கோங்க, நேராக உங்களை அந்த ட்ரைபல் அந்த ஃபெஸ்டிவல் ஏரியாவுக்கு கொண்டு போய் விட்டுறேன். அங்கே போனோடனே நான் வந்து உங்களை ட்ராப் பண்ணிவிட்டு அப்படியே திரும்ப ரிட்டர்ன் வந்துடுவேன். நீங்கள் வந்து அங்கே வீடியோ எடுத்துருங்க, வீடியோ உங்கள் கண்டெல்லாம் மேக் பண்ணிவிட்டு அடுத்த போய் நீங்கள் பார்த்துட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன். ஸோ அதுக்கு தான் வெயிட் பண்ணுறேன். சுடு தண்ணி ரெடியானோடனே குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு கிளம்ப அப்படின்னா. ஓகே, குளிச்சாச்சு, ரெடி ஆச்சு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கூப்பிட்றாங்க, சாப்பிட்ருவோம். This is a potato, right? Yeah, potato and cabbage bhaji. Oh, okay. That one is This mixed dal. Oh, I think different kind of food is Northeast. I think. But this is for you especially. Actually, we like this only boil. Oh. We don't need masala. Even there, I have not added any masala. Oh, okay. With only mustard oil. Northeast people's not like masala, right? Yeah. Okay. Don't like masala. மேக்ஸிமம் நம்மளுக்கு வந்து மதுரைக்காரன்னா மசாலா இருந்தால் தான் பிடிக்கும். பட் இவங்க வந்து டோட்டலி மசாலா அவாய்ட் பண்ணியிருக்காங்க. சாப்பிட்டா நல்லா தான் இருக்குது, பட் வந்து எனக்கு அந்த கீரை அந்த மாதிரிலாம் ஐட்டம் நல்லா இருக்குது. பட் வந்து இந்த என்ன சொல்கிறது, ஒரு சில வகையான இந்த காய்கறிகள்லாம் வந்து டேஸ்ட்டு வந்து எனக்கு ஏற்றுக்க மாட்டேங்குது. பட் இந்த தால், இந்த உருளைக்கிழங்கு, ஸோ இதெல்லாம் வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கு. அண்ட் தேங்க்யூ ஃபார் இன்வைட்டிங் ஃபார் மீ, and thank you for inviting for that yesterday dinner and today morning breakfast also. You are most welcome. Always. Thank you. சேம் வந்து பிரதர் வந்திருக்காரு. பிரதர்கிட்ட நான் வந்து மார்னிங் கொஞ்சம் நேரம் பேசிக்கிட்டு இருந்தேன், என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்டார். எல்லாமே நான் அவர்கிட்ட சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருந்தேன், பேசிக்கிட்டு இருந்தேன். ஸோ பிரதர் நான் இப்போ சாப்பிட போகிறோம், சாப்பிட்டு பேசுகிறேன். Thank you, nice inviting for my this house. Thank you. You are always welcome in Thank you. Northeast. Thank you. And everybody whoever watching from South, Yeah. Northeast, please visit Northeast. Yeah. Especially to my home, to my village. Yeah, definitely. Your village is very beautiful and home is always very beautiful. Thank you. I will also visit South. Yeah. I have many friends there. Oh, which place? Kerala and you know that Tamil Nadu anything, Chennai or something? Yeah, from Chennai also. Oh, okay. Many years back, a YouTuber that came to my home, and we are in good contact with him. Oh, okay.
சாப்பிட்டு முடிச்சாச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ கிளம்பணும். ரெடி பண்ணியாச்சு, கிளம்பணும். ட்ரெஸ் மட்டும் காஞ்சிகிட்ருக்கு. காஞ்ச உடனே பேக்கில் எடுத்து வச்சுட்டு கிளம்ப வேண்டியதான். ஓகே, எனிவேஸ் ரெடி பண்ணியாச்சு, ஃப்ளாக் எல்லாம் மாட்டியாச்சு. அப்படியே வாங்க கிளம்பலாம். And thank you for this allowing me. Thank you, brother. ஸோ எல்லாமே முடிச்சாச்சு, வேலை வீடியோலாம் எடுத்து முடிச்சாச்சு. போகிற வழியில் ஏதாவது முக்கியமாக ஏதாவது வீடியோ எடுக்கணும்னா எடுத்துகிறேன். வாங்கிக்கலாமா. சேம் வந்து இங்கே வந்து சோலார் பேனல் வந்து மாட்டியிருக்காங்க. நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் எங்கேருந்து தான் கரண்ட் வருதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக வந்து ரிமோட்டபுளான ஏரியானால சோலார் பேனல் மாட்டியிருக்காங்க. இங்கேருந்து அப்படியே டைரெக்டாக வந்து இவங்க கரண்ட் வந்து உள்ளே எடுத்துக்கிறாங்க. சேம் கேட்டேன் எவ்வளோ நாள் வரும் அப்படின்னு மாதிரி கேட்கும்போது, மழை காலத்துலேயும் இடி இருக்கிற இந்த மழை பெய்யும்ல, இடி இடிக்கும்ல, ஸோ அந்த டயத்தில் வந்து அவ்வளோ கரண்ட் இருக்காதான். சம்மர் டயத்தில் நல்லா கிடைக்குமா, வின்டர் டயத்தில் கொஞ்சம் தான் கிடைக்குமா சொன்னாங்க. ஓகே பிரதர், தேங்க்யூ. நைஸ் டு மீட் யூ. தேங்க்யூ ஃபார் allowing me this one day. Okay, thank you. Please visit again. Yeah, definitely. I will become biggest YouTuber and I will Okay, definitely sure. I will come. You will definitely become. Yeah. Thank you, ma'am. Thank you so much. அப்படியே வாங்க போகலாம். அண்ட் பிரதர் வந்து காரில் கூட்டி போகிறேன்னாரு, என்னன்னு தெரில, வெயிட் பண்ணி பார்ப்போம். இது வந்து இதுதான் காமிக்கலான் இருந்தேன். கார் எப்படி நிப்பாட்டியிருக்காங்க பாருங்கள். சேம் சிஸ்டர் வந்து இந்த வழியாக தான் கூட்டிகிட்டு வந்தாங்க என்ன நேற்று. ரித்து சிஸ்டர். ஸோ பார்த்துருப்பீங்க, அவங்க வீட்டுக்கு போயிட்டு தங்கிட்டு அவங்க வீட்டிலே தண்டு போட்டு தங்கினேன். ஏன்னா அவ்வளோ குளிர் இருந்துச்சு, தாங்க முடியல. ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க எக்ஸ்பீரியன்ஸு எப்படி என்ன நடந்துச்சுன்றதை. ஸோ அதான் அந்த ஃபெஸ்டிவலுக்கு போகும்போது தான் வந்து அவங்க மீட் பண்ணாங்க, எதர்ச்சியாக மீட் பண்ணாங்க. ஸோ அவங்க கூடயே போயிட்டு சரி ஓகே நம்ம வந்து அவங்க வீட்டை எல்லாமே சுற்றி காமிச்சிருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. சேம் வந்து என்னென்னா அவங்க வீடு வந்து குடிசை வீடு மாதிரி இருந்தாலும் சோலார் இது பவர் போட்டு ஃபுல்லாக வந்து அவங்க விளாக் எடுக்கிறதா இருந்தாலும் சரி அவங்க வீட்டு நாயாக இருந்தாலும் சரி, அது அப்புறம் வந்து அந்த சுற்றியில் அந்த மரம் நான் டைனோசர் காலத்தில் இருந்த மாதிரி இருக்குன்ற மாதிரி சொல்லியிருப்பேன். அதுவாக இருந்தாலும் சரி ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அதை முடிச்சுட்டு அப்படியே நான் கிளம்பியிருப்பேன் இந்த ட்ரைபல் ஃபெஸ்டிவல் பார்க்குறதுக்கு. ஸோ இதை தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பார்ட் 1 உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட்டில் என்னென்ற நடந்துச்சுன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ சேம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். ஃபாலோ பண்ணாதாங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி. பார்ட் 2ல் பார்ப்போம்.